இது முடிஞ்சு இந்த ட்ரிப்பு முடிஞ்சு திருப்பி போய் நான் லைசன்ஸும் எடுத்துட்டேன், பைக்கும் வாங்கிட்டேன். ரஜினி சார் கூட வேட்டையன் படத்துல 2010-25ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். ஒரே மாதிரி எல்லா வயசுலயும் இருக்க முடியுமா? ஆனா எல்லா வயசுலயும் அழகா இருக்கிறது எப்படி மேம்? ரிசர்ச் டீம் என்ன பொறுத்த வரைக்கும் the love, the unconditional love that the audience has always shown me. ட்ராவல்னா எல்லாரும் லைஃப்ல பண்ணணும்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹோம் அண்ட் டு அப்சர்வ் த லைஃப் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. உங்க பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே ஒன்றும் இல்லைன்னு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துடும். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்ததாக நம்ம ஸ்டேஜுக்கு வர போற அந்த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னா த லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி, த குயின் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together. Let's welcome onto the stage Manju Warrier ma'am. No guts, no glory. மஞ்சு மேம் அழகா இருக்கீங்க மேம். சீரியஸ்லி அழகா இருக்கீங்க மேம். ரொம்ப சந்தோஷம். ஒரு சவுண்ட் மட்டும் கொடுத்தலாம் மஞ்சு மேம். அடிப்பொலி மேம். குறைச்சு மலையாளம் அறியும் மேம் உங்களுக்கு. எனக்கு நல்லா தமிழ் ஓகே. அப்போ ஓகே, தமிழ்ல போயிடலாம். எதுக்கு மலையாளத்துல ட்ரை பண்ணி. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேங்க. தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ ஹாப்பி உங்களை நம்ம எஸ்விசி காலேஜோட ஈவென்ட்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இங்க வர முடிஞ்சதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த படத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த படத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கிரேட் மேம். அபௌட் மிஸ்டர் எக்ஸ். ஓ நேரடியா போட்டோஸ்க்கு போலாம்னு நினைச்சேன். அது இருக்கு மேம். நெக்ஸ்ட் அது வந்துரும். மிஸ்டர் எக்ஸ் எதை பத்தி பேசுதுங்கிறது ஆர்யாவும் சரத் சாரும் இங்க ரொம்ப அழகாவே சொல்லிட்டாங்க. எனக்கு அதே தான் எனக்கும் சொல்லணும், ரிப்பீட் பண்ணல. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ events சொன்ன மாதிரி. அண்ட் இட்ஸ் a tribute to a lot of unsung heroes who have protected our country and who have worked in the shadows. and இப்போவும் நம்ம அவங்க யார், எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்களா, இறந்துருக்காங்களா, நமக்கெல்லாம் தெரியாத ஒரு லைஃப் அவங்களோடது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்பை த்ரில்லர் வந்து நான் என்னோட இது வரைக்கும் பண்ணியிருக்கிற ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி ஒரு படம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் அந்த மாதிரி ஒரு படமும் அந்த மாதிரி படத்தில் ஒரு எவ்வளோ அழகான ஒரு கேரக்டரும் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஷுட் தேங்க் மனு ஃபார் தேட். அண்ட் இந்த படத்தில் ஐ ஹாவ் பீன் ஏபிள் டு ஒர்க் வித் அ பஞ்ச் ஆஃப் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஆர்யா, கௌதம், சரத் சார், அனகா, அதுல்யா, ரைசா, காளி வெங்கட் சார் இருக்கார், அவங்க இன்னைக்கு இங்கே வரல. அண்ட் த மோஸ்ட் அமேசிங் பஞ்ச் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இன் த ஃபில்ம், இன்க்ளூடிங் அருள், நம்ம டிஓபி இருக்கார், இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிற சில்வா மாஸ்டர். அண்ட் மியூசிக் ஹாஸ் பீன் டன் பை திபு நைனான். அவங்க ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் நமக்காக கொடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் ஹையோடிங்கிற ஒரு பாட்டு ஆல்ரெடி வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அமேசிங் டீமோட நல்ல படம் பண்ணுற மாதிரியே எனக்கு ரொம்ப முக்கியம்தான் நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ண முடியற ஒரு அந்த வாய்ப்பு. ஸோ அது இதில் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் 17th 17ஆம் தேதியிலிருந்து உங்கள் சொந்தமாக போகுது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்து ரசித்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. கிரேட் மேம். எனக்கு சரத் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சரத் சார் ஒரு மாதிரி துருன்னு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்க. எப்படி மேம் இருந்தது செட்டில்? எப்படி இருந்தாங்க சாருங்க? ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக, ரொம்ப ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து சரத் சாரோட ஃபன் சைடு வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். சார் என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னாலும் திருப்பி ரொம்ப சர்காஸ்டிக்காக, ரொம்ப சட்டிலாக, ஆனால் ரொம்ப கரெக்டாக டு த பாயிண்ட்டாக ஜோக் சொல்லுவார். ஸோ ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு வாட் ஹீ இஸ் கோயிங் டு சே. இப்போ பார்த்தாலும் ஹீ கீப்ஸ் அஸ் ரொம்ப ஹீ நெவர் ஒரு சிரிப்பு இல்லாமல் எப்போவுமே சரத் சாரை
மீட் பண்ணி போக முடியாது. சேம் வித் ஆர்யா ஆல்சோ. அவங்க 2 பேருடைய அந்த ஃபன் சைடு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஆன் ஸ்க்ரீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஆஃப் ஸ்க்ரீனோட ஃபன்னும் எக்ஸைட்மெண்ட்டும் ஈக்குவலாகவே ரொம்ப ஐ செரிஷ் தோஸ் மெமரிஸ். கிரேட், சூப்பர் மேம். ஃபியூ ஃபோட்டோஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? அண்ணா ரெடி அண்ணா? ஆமா. கிரேட் மேம். இதுக்கு நான் என்ன சொல்றது மேம் 2010-25ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க மேம், ரொம்ப எங்க இருக்கிற இது மாதிரி. 25 இல்ல, திருப்பி 20 இந்த ப்ளூ சாரி வந்து 2010 Okay. and இது வந்து 2025. ரிசர்ச் டீம். சோ நிறைய டிரான்சிஷன் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்குமே, உங்களுக்கும் இருக்குமே. ஒரே மாதிரி எல்லா வயசுலயும் இருக்க முடியுமா? ஆனா எல்லா வயசுலயும் அழகா இருக்கிறது எப்படி மேம்? அது அந்த ரகசியம். தேங்க்யூ. நான் பார்க்குறவங்களோட கண்ணில் தான் அழகு இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இஃப் யூ லுக் அட் மீ வித் லவ். சூப்பர். ஆனா நெக்ஸ்ட் போட்டோ போயிடலாம். ரஜினி சார் கூட வேட்டையன் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு அழகான ஒரு பாடலும் ஐ காட் டு அவ்வளோ பெரிய ஒரு சாங் வந்து நான் இது வரைக்கும் பண்ணல. அவ்வளோ பெரிய டான்சர்ஸும் பெரிய செட் அண்ட் வித் ஆஃப்கோர்ஸ் ரஜினி சார் டான்சிங் பை யோர் சைடு அண்ட் அந்த பாட்டும் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுல. ரொம்ப சந்தோஷம் தான். கிரேட்ஃபுல். மனசிலாயோ எப்படி மனசுல இல்லாம இருக்கும்? மனசிலாயோ டான்ஸ் கேக்குறான் அந்த பையன். டயர்டா இருக்காங்கடா, இன்னும் நிறைய ஈவென்ட்டுக்கு போய் அவங்க வந்து பேசணும். சூப்பர். நெக்ஸ்ட் போட்டோ போயிடலாம். நீங்க தாங்க டான்ஸ் ஆடணும், நாங்கள் ஆடியாச்சு. பரதநாட்டியம் கிளாசிக்கல். எஸ், கிளாசிக்கல். நான் சின்ன வயசுல இருந்தே ஐ பீன் லேர்னிங். 4 வயசுல இருந்தே கிளாசிக்கல் டான்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்போவும் ஐ எம் லேர்னிங். கிரேட். அண்ணா போட்டோ நெக்ஸ்ட். சூப்பரான மூமெண்ட் மேம். இது ஆன் ஸ்கிரீன் இல்லாம ஆஃப் ஸ்கிரீனாக few minutes டைம் கொடுத்தீங்கன்னா கத்தி முடிச்சிடுவேன். இது ஆன் ஸ்கிரீன் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன் இருக்கிற ஒரு மெமரபிளான அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ரொம்ப ஐ ஓப்பனிங்கா, ரொம்ப ரெவலேஷன்ஸ் வந்து இது முடிஞ்சு இந்த ட்ரிப்பு முடிஞ்சு திருப்பி போய் நான் லைசன்ஸும் எடுத்துட்டேன், பைக்கும் வாங்கிட்டேன். ஆமா சொல்லிருந்தீங்க, ட்ரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. கிரேட். எனக்கு உங்ககிட்ட பர்சனலா கேட்கணும் அபவுட் இந்த டிராவல் பத்தி, லைஃப் ஸ்டைல் பத்தி, இதை பத்தி, இந்த பைக் ரைடிங் பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, ட்ராவல்னா எல்லாரும் லைஃப்பில் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அது எப்போவுமே அப்ராட் ட்ராவல் பண்ணுறது அப்படியெல்லாம் முக்கியம் இல்லை. லைக் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹோம், அப்புறம் அண்ட் டு ஒப்சர்வ் த லைஃப் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. அதே போதும். யூ வில் கெட் யுவர் ஓன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கோ, உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே ஒன்றும் இல்லைன்னு ஆன ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்துடும். நிறைய கற்றுக்கலாம். இட் வில் ஹம்பிள் யூ அண்ட் இட் வில் சூத் யூ. கரெக்ட், வெரி ட்ரூ. நிறைய கத்துக்கவும் செய்யலாம் இல்லையா மேம்? நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கிரேட், சூப்பர் மேம். ஸோ லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மேம். பீங் ஒரு ஆக்ட்ரஸா இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஃபியூல் நீங்க எங்க இருந்து எடுத்துக்கிறீங்க மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் தி அன்கண்டிஷனல் லவ் that the audience has always shown me. இப்போ இங்கே வரும்போது கூட உங்கள் அன்பு நிறைந்த கைத்தட்டல், அதுதான் எனக்கு அந்த டிரைவ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கணும், அது மட்டும் தான். தட் இஸ் மை ஒன்லி தி அல்டிமேட் திங் தட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு. இந்த மிஸ்டர் எக்ஸ் பண்ணும்போதும் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் படம் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். தட் இஸ் வாட் we all are working for. கிரேட். தேங்க்யூ ஸோ மச் மஞ்சு மேம். கண்டிப்பா ஏப்ரல் 17 படம் ரிலீஸ் ஆகி உங்க கெரியர்ல இதுவும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா, ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா இருக்க எங்க எல்லாரோட பெஸ்ட் விஷஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்துல கொடுத்துடலாமா நம்மளோட குயின் மஞ்சு மேம்காக, தி லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் மேம். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். வாங்க வாங்க நம்ம
சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.